என்னது மிச்சந்தா இருக்கு? சொச்சத்தை யார் எட்டு போனா தெரியலையே. இங்க சுத்தி கேமரா இருக்கு. வயிற்றுக்கே வடிச்ச எஞ்சி இல்ல, இதுல மயித்துக்கு மல்லிகைப்பூ கேக்குது. ஏய், இங்க வச்சிருந்த என் பேண்ட் எங்க? பேண்ட். உன் பேண்ட அந்த இந்திக்காரன் தூக்கிட்டு போயிட்டான். அங்க போய் கேளு. என்னது என் பேண்ட இந்திக்காரன் எடுத்து போயிட்டானா? ஜாவா பேண்ட் எனக்கு பத்தவே இல்ல. இதே நல்லா தானே இருக்கு. இப்படி இருக்கல நீ படுபாவி பயலுங்க. இங்க நான் சொல்றது நல்லா கேளுங்க. எல்லாரும் கல்யாண மண்டபத்துக்கு கிளம்புங்க. கரண்ட் கண்டல் எடுத்தாச்சுல ஓகே. 1000 பேத்துக்கு ரசகுல்லா ஆர்டர் அட்வான்ஸ் வாங்கிட்டு கிளம்புங்க. எங்களால போக முடியாது சார். முடியாதா சார்? கோர்ட்டுக்கு லேட் ஆயிடுச்சு. அட அத விடுமா, அதான் முக்கியம். ஏன் முடியாது? நைட்டு குடிக்க சரக்கும் கொத்து புரோட்டாவும் எப்படி வரும்? தின்னது எங்க பேசுற நீங்க தான் தின்னது. அர்ஜுன் திடீர்னு வில்லன்க மாதிரி பேசுறானுங்க. டேய், இந்த ஸ்டேஷன்ல உங்களை அப்படியே பாத்துக்கிறோம். நீ வாய மூடு சாப். லாரிய சந்தேக கேஸ்ல புடிச்சு வச்சிருக்குது. 4 வீல கழட்டி வித்து உங்க வீட்டுல ஒண்ணு கட்டி இருக்குது. வீல குடு சாப், நாங்க எங்க வீட்டுக்கு போகுது. தக்கப்பதக்கம் பாத்தியா? ஏ வீடு ஓ வீடுன்னு பிரிச்சு பிரிச்சு பேசுறது. டேய், அந்த வீல் வித்த காலத்துல எல்லாரும் தாண்டா பிரியாணி சாப்பிட்டோம். புரிஞ்சுக்கங்கடா. நீ சும்மா நடிக்காதே சார். கையிலே காசு இல்லன்னு எங்களே சாதிக்கு வேலைக்கு அனுப்பிட்டோம். हमारी कमाई में क्वार्टर पी के उसके बाद கொத்து பரோட்டா சாப்பிட்டு बचे हुए पैसे में உங்க வீட்டுக்கு வாங்கிட்டு போகுது. சார் உசாராயிட்டானுங்க சார். அட சும்மாருமா, நீ வேற உசார் சார். ரொம்ப கஷ்டமா இருக்குது. ச்சே கார்மா என்ன ஸ்டேஷன் சார் இது? இது மாதிரி மோசமான ஸ்டேஷன் நான் எங்கேயும் பார்த்தது. ஏய் இந்தி பிரதர்ஸ், என்ன பிரச்சனை பண்ணுது? ஏன் மண்டபத்துக்கு போய் சமைக்க மாட்டேங்குது? இங்கே பாருங்க, உங்க எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ் வச்சிருக்குது. ஒரு கஞ்சா கடத்தல் கேஸ்ல ஒரு லாரியை சீஸ் பண்ணி இங்கே நிப்பாட்டி வச்சிருக்குது. அதுல இருக்கிற பேர் பார்ட்ஸ் எல்லாம் எடுத்து உங்க லாரிக்கு ஷிஃப்ட் பண்ணுது. அப்புறம் லாரி எடுத்துக்கிட்டு உங்க ஊருக்கு ஜாலியா போகுது. போற அன்னைக்கு ஆம்பூர் முபாரக் பாய் பிரியாணி வருது. சாப்பிடுது, உங்க தொப்பைய ரொப்புது, ஜாலியா கிளம்புது. சரியா? இப்ப நமக்காக இங்கே போய் சமைக்குது. போங்க. இன்னைக்கு மட்டனா சிக்கனா? போ சாப், நான் உனக்கு வெட்ட வச்சிருவேன். கிளம்புது. சாலா சும்மா சும்மா வந்து நம்மளே தொந்தரவு பண்ணுது. இங்கே சமையல் பண்றதுக்கும் நாம கல்யாண மண்டபத்துக்கே போய் சமையல் பண்ணுது. இந்த போலீஸ் பேட்ரோல் வண்டி எடுத்துட்டு எங்கேயும் போறது இல்ல. தின சமைக்குது, திங்குது, தூங்குது. என்ன கர்ம போலீஸ் இது? வணக்கண்ணா. வணக்கம் வணக்கம் வணக்கம். என்னடா கூப்பிட்டு விட்டிய? என்ன முதல்ல இது போடு, அப்புறம் பேசிக்கலாம். டேய், நான் டியூட்டில இருக்கும்போது சரக்கு அடிக்க மாட்டேன்னு தெரியாதா உனக்கு? சரி போ, எனக்கு என்ன? சரி, என்ன விஷயம்னு சொல்லு. உனக்கு ஆப் அடிக்கிறதுக்காகவே கோயம்புத்தூர்ல இருந்து ஸ்பெஷல் ஆர்டர்ல ஒரு ஏசி வரலாம். யாரு வந்தா எனக்கு என்னடா? என் வேலை நான் பார்க்க போறேன். அவ பேர் சந்திரலேகா, முன்னாள் வேளாண் கல்லூரி ஸ்டூடெண்ட். நீ லவ் பண்ணியே அந்த சந்திரலேகா தான். ஏய், என்னடா சொல்ற? அந்த சந்திரலேகாவா? அவளுக்கு உயிரெழுத்து மையெழுத்துக்கே வித்தியாசம் தெரியாது. அவ எப்பறம் ஐபிஎஸ் பாஸ் பண்ணா? ஓ சவகாசம் விட்டால அதான் புத்திசாலியா இருப்பா. வீதி என்ன பண்றது? காமெடி. இதை என்னால ஏத்துக்கவே முடியல. ஹேய், ஏதோ டியூட்டி டைம்ல சரக்கு அடிக்க மாட்டேன்னா இப்போ இந்த ஏத்துற? அவ வந்தோடனே எனக்கு வேலை இருக்கா இல்லன்னு எனக்கு தெரியாது. இதுல நான் சரக்கு அடிச்சான்னா அடிக்காட்டியா? ஏமாச்சா, அவ எதுக்கு நம்ம இருக்கிற ஏரியா பத்தி சூஸ் பண்ணும்? ஒருவேளை நம்மள பழி வாங்குறதுக்கா இருக்குமோ? இருக்குண்டா, கண்டிப்பா பழி வாங்குற எண்ணத்துலதான் வர்றான்னு நினைக்கிறேன். என் நிம்மதியே போச்சு. நான் கிளம்புறேன். டேய் மச்சான், டேய் நாளைக்கு இந்த நெல்சன் கன்ஸ்ட்ரக்ஷன் விஷயமா ஸ்டேஷன் கண்ட்ரோல்ல ஒரு பஞ்சாயத்து டீல் பண்ண போறேன். பார்ட்டி என்னமோ பிரஸ் ரிப்போர்ட்டரா, அதான்